ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீ வரவரமுனியே நமகா. அஸ்மத் குருப்யோ நமகா. அகில உலகத்துக்கும் கண்ணன் கீதோபசாரம் செய்து ஜெகத்குருவானது போல அவள் புகழ்பாடும் ஆண்டாளும் உலகுக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தாள் என்பதை பார்த்தோம். கோதை பிறந்த ஊரில் வில்லிபுத்தூர், அந்த ஊரே பெருமையடைந்தது என்பதை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பதர் வாழுமூர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் என்று வில்லிபுத்தூரின் பெருமையை இந்த பாசுரம் முதலிக்கிறது. சகஸ்ரசீருஷா புருஷः சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் என்று தொடங்கும் புருஷ சுக்தம் வேத வாக்கை நிலைநாட்டும் காரணத்தால் அன்றோ திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று போற்றப்படுகிறது. எப்படி சகஸ்ர சீருஷா புருஷகா என்ப வார்த்தை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்பதை போற்றப்படுகிறது இந்த பாசுரம். திருப்பாவை 30 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்ற மொழிகள் முற்றிலும் உண்மையாகும். பாருங்கள். பதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. இப்படி வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்பது மேலும் மேலும் முதலிக்கப்படுகிறது. இவ்வளவு சுலபமாக நமக்கு கருணை கடலாக அருளிய திருப்பாவை பாசுரங்களை கல்லாதார் வையம் சுமப்பது வீண் என்று ஒரு ஆசிரியர் கூறுகிறார். ஆழ்வார் திருமகளாராண்டாய் மதுர கவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தமும் மின்வாசியையும் இந்த உலகோர்க்கே உரைப்போம் நாம் என்ற பொன்னான உபதேச ரத்தினத்தை சிரமேற்கொண்டு பக்தியில்லாத என் பாவி நெஞ்சில் எழுந்த பாடல்களை ஆண்டாளின் திருக்கமல திருவடிகளில் அடியேனும் அர்ப்பணிக்கிறேன். சீதாராம திருக்கல்யாணம், ருக்மிணி ராதா திருக்கல்யாணங்கள் போல் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணமும் தென்னாட்டில் மட்டுமல்லாது பாரத தேசம் முழுவதும் பிரபலமாக வேண்டும். திவ்யநாம பஜனை பந்ததி போல் ஒரு தனி பந்ததி உருவாக வேண்டும் என்ற அவளுடன் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்திற்கு ஏற்ற பாடல்களை திருமணங்களிலே மாலை மாற்றல், ஊஞ்சல் போன்ற வைபவங்களிலே பாடி மகிழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் சில பாடல்களை எழுதியுள்ளேன். இதே போன்ற பாவம் பக்தர்கள் இதயத்திலே எழுந்து ஓர் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அடியேனது ஆவல். சங்கீத கச்சேரிகள் நமது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களது புகழை பாடும் மேடைகளாக அமைய வேண்டும். அடியேனும் குழந்தை செயல் போல் குழந்தைகளுக்காகவே இந்த பாடல்களை அவர்கள் பாட வேண்டும் என்ற நோக்கத்துடனே தொகுத்துள்ளேன். பெரியோர்கள் ஸ்ரீமுகங்களை வெளிப்படுத்துவதை அடியேனது தற்புகழ்ச்சி என கொள்ளாது
அடியேன் செய்யும் அஞ்சலியாக பாவித்து சேர்த்துள்ளேன் என்பதை யாவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகளுக்காக சில வார்த்தைகள் சமர்ப்பித்தேன் நேற்று, இன்று. மேலும் இது மாதர்களுக்கு, அதாவது தமிழிலே சொல்லி அதை ஆங்கிலத்திலே காட்டுகிறேன். கண்ணபிரானிடம் பக்தி. ஆழ்வார் இக்குழந்தையை, துளசி அடியில் கிடந்த குழந்தையை தம் துணைவியிடம் சேர்த்தார். அவள் இதை அன்புடன் வளர்த்து வந்தாள். பெரியாழ்வாரிடம் வளர்ந்து வந்த இக்குழந்தை சிறுவயதிலேயே கண்ணபிரானிடம் பக்தி கொண்டது. சிறுமியாக வளர்ந்த கோதை கண்ணனையே நினைத்து வந்தாள். விளையாடும் போதும் கண்ணபிரானது சரித்திரங்களையே சொல்லி விளையாடுவாள் இவள். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது, her devotion to Lord Krishna. Periyalvar gave this child to his wife, the child what he found under the tulsi plant. She was very happy to have this child and brought it up with all kindness and care. Goda was always with Periyalvar. She hence had a great devotion to Lord Krishna. When she grew up into a girl, she always spoke of Lord Krishna. Even while playing, she used to narrate stories about Sri Krishna only. That is her, it has become her nature. So, மேலே தொடர்ந்து I will tell in the next times. Now, to இன்றைய பாசுரத்தை பார்ப்போம். நூற்றுச் சுவர்க்கம் என்ற 10வது நாள் பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அமனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துடாய் முடினாராயணன் நம்மால் போற்றப் பரிதரும் புண்ணியனால் பட்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். கண்ணனை அனுபவிக்க முற்பிறவியில் தவம் செய்து இப்போது சுகத்தை அனுபவிக்கும் தலைவியே, வாயிற்கதவை திறவாது இருப்பவர் ஒரு மறுமொழியாவது சொல்ல மாட்டாளோ? நறுமணமுள்ள திருத்தாய் முடியில் அணிந்த எம்பெருமான் நம்மால் போற்றப்படும் நிலையில் நமது நோன்புக்கு வேண்டிய பறையை தரக்கூடிய உபாயமானதால் அப்படி இருக்கவும் நீ உறங்குகின்றாயே, இது தகுதியோ? முன்னொரு காலத்தில் ராமபிரான் ஏமன் வாயில் விழுந்து கும்பகர்ணன் என்பவனும் உனக்கு தோற்று போய் தன் பெரிய தூக்கத்தை உன்னிடம் கொடுத்து விட்டானோ? மிகவும் சோம்பலை உடையவளே, கிடைக்கரிய ஆபரணம் போன்றவளே, தெளிவுடன் வந்து கதவை திறவாய் என்று கூறுகிறாள். இதன் சிறப்பு பொருள், தோற்றவர் பொருளை வென்றவர் கைப்பற்றி கொள்ளுதல் முறையை ஆதலால் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்றது பகவானே உபாயமாக பற்றியிருக்கும் பாகவதர் ஒருவரை உணர்த்துதல். இப்பாசுரத்துக்கு உள்ளுரையாம் இது அமைந்தது. பாகவதருக்கு நித்திரை, அதாவது இதர விஷயங்கள் ஒன்றையும் கவனியாமை. அவர்கள் பாகவதர்கள் அப்படி இருப்பார்கள். அருங்கலம், ஆரத்து நாயக கல் போல் இருப்பவள், எம்பெருமானாரைப் போல என்று சொல்லுவார்கள். இதில் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். அதாவது படுத்திருக்கும் ஒரு பெண் எப்பொழுதும்
அப்படியே நேரே வந்து கதவை திறக்கக்கூடாது. திறந்திருந்தால் தனது ஆடைகள் அங்கும் இங்கும் போயிருக்கும். அதை ஆண்டாள் எடுத்து காட்டுகிறாள் என்று கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இந்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாடமாக உள்ளது. அதாவது தான் எழுந்திருந்த உடனே வெளியில் வந்து எல்லோரிடம் கலந்து கொள்ளக்கூடாது. தனது ஆடைகள் தலையை முதல்ல வாரிக்கொண்டு அப்புறம்தான் பிறருடன் வந்து பேச வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் அழகாக எடுத்து காட்டுகிறார் ஆண்டாள். மீண்டும் அடுத்து 13வது பாசுரம், நாளை 11வது பாசுரம் நாளை கவனிப்போம். எல்லோருக்கும் நல்வாழ்த்துகள். சுகத்துடன் இருங்கள். கோவிட்-19 உள்ள என்ன நாம் கடைபிடிக்க வேண்டுமோ, அந்த அசுரனை வெல்ல என்ன செய்ய வேண்டுமோ அதை தாங்கள் யாவரும் அனுபவித்து அதை செய்து அதன்படி நடந்து சுகமாக சௌக்கியமாக இருந்து வாருங்கள் என்று வாழ்த்திக்கொண்டு அடியேன் பா. சுந்தரராஜன் நிறைவேறுகிறேன். வணக்கம்.